நம்மளுடைய பிரின்சிபல்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழியோடு ஏன்னோ அது ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பிறகு நான் இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இந்த பிரின்சிபல்ஸ் படி பாபானுடைய ஸ்ரீமத் படி இருக்கணும் அப்படின்ற ஒரு அறிவு ஒரு ஏன்னோ ஏற்படுதோ அதுக்கப்புறம் பேட்ச் போடலாம். பாபா தான் எனக்கு தந்தையா டீச்சராக இருக்கிறார் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் ஏற்படுத்த பிறகு நீங்கள் பேட்ச் போடலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ எங்களுக்கு தெரியும் சிஸ்டர், நாங்கள் வந்து மாற வேணும் என்று சொல்லி சில விஷயங்கள் எங்களுக்குள்ள மாற்ற வேணும் என்று சொல்லி தெரியும். பட் அதுலேயும் வந்து எப்படி நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, என்னத்தை மாற்ற வேணும் என்று சொல்லி, தென் அதை எப்படி மாற்றம் கொண்டு வரேன்னு சொல்லி நாங்களே எங்களை எப்படி செக் பண்ணி செய்ய முடியும்? நம்மளை விட நம்மளை பற்றி புரிஞ்சுக்கக்கூடியவங்க உலகத்தில் யாருமே இல்லை. அம்மா அப்பா கூட கிடையாது. என் சுற்றி இருக்கக்கூடியவங்க, அது ஃபேமிலியா, ஃப்ரெண்ட்ஸா, அம்மா அப்பாவா, ஹூஎவர் இட் இஸ், என்னுடைய ஒரு ஆஸ்பெக்ட், எனக்கு ஒரு போர்ஷன், ஒரு ஆங்கிள்லேருந்து தான் தெரியும். 365 டிகிரிஸ் என்னை பற்றி எனக்கு தான் புரிஞ்சுக்க முடியும். எனக்கு குறிக்கோள் என்ன, நான் இப்போ எங்கே இருக்கேன், இங்கேருந்து அந்த குறிக்கோளுக்கு ரீச் ஆகிறதுக்காக நான் எவ்வளோ தூரம் போகணும். நம்பர் 1. இந்த குறிக்கோள்லேருந்து இங்கேருந்து அந்த குறிக்கோளை ரீச் ஆகிறதுக்காக என்ன இடைஞ்சங்கள் அப்படின்றது நானே தான் பார்க்கணும். மற்றவங்க உங்கள்கிட்ட இது இருக்குது, இது சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு முழுமையாக சொல்ல முடியாது. பட் அதனுடைய ரீசன், ஒருவேளை இப்படி சொன்னாலும் அதோடைய ரீசன் எனக்கு தான் தெரியும். இப்போ நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன், எனக்குள்ளே இது இருக்குன்னு நீங்கள் சொன்னாலா, இது என்கிட்ட எதுக்கு இருக்குது அப்படின்றது வந்து நான் தான் செக் பண்ண முடியும். ஸோ அது நானே செக் பண்ணி நானே அதை சேஞ்ச் கொண்டு வர முடியும். ஏன்னா இதுக்கு அதாவது சேஞ்ச், இதுக்கு பாசிட்டிவ் என்ன இருக்குது அப்படின்றது வந்து பாபா எல்லாமே முரளியில் சொல்லியிருக்காரு. And so I just have to take this out and put that, or put that and take it out. அவ்வளவுதான், very easy. And so we need to really practice that deep silence to see my own inner self and see where I have to rectify. நீங்கள் சொல்கிறீங்க நாங்களே எங்களை வந்து ஆழமாக செக் பண்ண வேணும்ன்ட்டு சொல்லி, ஸோ அப்போ தான் இந்த ரியலைசேஷன் வரும்ன்ட்டு சொல்லி. ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகும்? ஸோ எங்களோட தோட்டா, ஆட்டிடியூடா, ஆக்ஷனா? Actually, it's a beautiful question, Vaniban. Actually speaking, நான் ரஞ்சனிக்கு கூட சொன்னேன். There are two very, very important terms Baba's used, and Dadi's, especially Dadi Janki, many times used to use, and Dadi Chandramani, Dadis used to use. Vritti, Chit, Vritti. 2 words. Chit, Vritti. Vritti means attitude. Chit means my memory track. நம்மளுக்குள்ள நிறைய ஞாபகங்கள் இருக்கு, நிறைய நினைவுகள் இருக்கு. இந்த ஜென்மத்தில் எத்தனை நினைவுகள் இருக்கு இல்லையா? பிறந்ததுலேருந்து எத்தனை நினைவுகள் இருக்கு, நல்லது கெட்டது. ஸோ இத்தனை ஜென்மங்கள் எத்தனை நினைவுகள் அதில் பதிஞ்சிருக்கு. அண்ட் விருத்தி, அது விருத்தின்னா என்ன, வாட் இஸ் ஆட்டிடியூட், இதில் வந்து சேஞ்ச் கொண்டு வந்தால் எவ்ரிதிங் சேஞ்சஸ். ஸோ இது என்ன அப்படின்றது வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கோ த்ரூ தட் ப்ராப்பர் கிளாஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி அது நம்ம பண்ண முடியல. ஓகே, we can take 5 minutes and share பண்ணுங்க. அது 1 minute எப்படி நான் சொல்ல முடியும் எனக்கு தெரியல. சரி, 10 minutes. ஓகே, விருத்தி மீன்ஸ் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் இன் இங்கிலீஷில் சொல்கிறாங்க ஆட்டிடியூட், பட் சன்ஸ்கிருத், அதாவது ஹிந்தி சன்ஸ்கிருத்தில் வந்து அது விருத்தி அப்படின்னு சொல்கிறோம். விருத்து சன்ஸ்கிருத்தில் விருத் மீன்ஸ் அ சர்க்கிள். விருத்தாக்கார் மீன்ஸ் அ சர்க்கிள். ஓகே, நான் லிசன் கேர்ஃபுல்லி, ரொம்ப கவனமாக கேளுங்க. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு எண்ணம்
அதே எண்ணம் மீண்டும் 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 சேரும் பொழுது அது ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது, ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. அதை விருத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஒரே விஷயத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைக்கிற பொழுது, மீண்டும் மீண்டும் நீங்கள் சிந்திக்கிற பொழுது அது ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது, ஒரு வட்டம் ஃபார்ம் ஆகுது. இப்போ அது ஒரு வட்டம் ஃபார்ம் ஆயிட்ட பிறகு நான் எல்லாமே அந்த வட்டத்துக்குள்ளே தான் யோசிப்பேன், வட்டத்துக்குள்ளே தான் செய்வேன், எல்லாம் அந்த வட்டத்துக்குள்ளே தான் பார்ப்பேன். நீங்கள் இப்படி செஞ்சோம் இதனால தான் இருக்கலாம், நீங்கள் அப்படி பேச இதனால தான் இருக்கலாம். ஸோ எல்லாமே நான் என்னுடைய அந்த லென்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாமே அந்த லென்ஸ் த்ரூ இதில் தான் பார்த்துட்ருப்பேன். ஸோ இப்போ நான் புதுசாக சேஞ்ச் பண்ணணுன்னா அந்த வட்டத்தை தான் நான் சேஞ்ச் பண்ணணும். தட்ஸ் கால்ட் விருத்தி. விருத்திலேருந்து தான் வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த வட்டம் இருக்கு இல்லையா, அந்த வட்டத்துலேருந்து தான் அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது பரவும். ஸோ அந்த வட்டத்தை தான் பிரேக் பண்ணும். தட்ஸ் கால்ட் அஸ் விருத்தி, தட்ஸ் கால்ட் அஸ் ஆட்டிடியூடு. நம்முடைய பிஹேவியர், நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய ரியாக்டிங், ரெஸ்பாண்டிங், இன்டராக்டிங், இதெல்லாமே அந்த வட்டத்துக்குள்ளேருந்து தான் வருது. அது சேஞ்ச் பண்ணும். தேங்க்யூ. இது வந்து ப்ராப்பர் வாய்ஸ் வருது, இங்கே போட்ட வாய்ஸ் கரெக்டாக வராது, கையில் வச்சுட்டுருக்கேன். ஸோ பாபா வந்து அடிக்கடி முரளியில் வந்து சொல்லிட்டே இருப்பார், ஃபெய்த் இன் த இன்டெலெக்ட் என்று சொல்லி. ஸோ புத்தியின் நம்பிக்கை என்று சொல்லி. ஸோ ஃபெய்த் இன் இன்டெலெக்ட், நம்பிக்கை புத்தி, நம்பிக்கை புத்தி, புத்தியிலே நம்பிக்கை. அது டிரான்ஸ்லேஷன் கரெக்ட் இல்லை, இங்கிலீஷில் பாவம் ஏதோ சொல்லிடுறாங்க. பட் நிச்சய புத்தி, தட்ஸ் ரைட். நிச்சய புத்தி என்று சொன்னா என்ன அர்த்தம் சிஸ்டர்? மனசு யோசிக்கும். ஓகே, மைண்ட் is a beautiful, beautiful, most powerful gadget to create thoughts. அந்த தாட்ஸ் எப்பேற்பட்ட தாட்ஸாவது கிரியேட் பண்ணலாம், அது நம்ம கையில் இருக்கு. எனி டைப் ஆஃப் தாட். ஸோ நான் கான்ஷியஸ்லி திங்க் பண்ணாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்லாம் பார்த்தது, கேட்டது, ரசித்தது, இதன் இதன் பேஸ் பண்ணி தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த தாட்ஸை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது தான் புத்தி. மைண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி புத்தி. ஏன்னா புத்தி வந்து டிசிஷன்ஸ் எடுக்கும். புத்தி இஸ் கால்ட் அஸ் த பவர் ஆஃப் சாய்ஸ். இன்டெலெக்ட் இஸ் கால்ட் அஸ் த பவர் ஆஃப் சாய்ஸ். ஸோ காட் ஹேஸ் கிவன் த பவர் ஆஃப் சாய்ஸ் இன் அவர் ஹேண்ட். We have in our hands to make right choices or wrong choices. It's up to you. If you make a wrong choice, you have to meet all the consequences. நீங்க எடுத்த முடிவுகளுக்கு எல்லாமே அதனுடைய பலன்களுக்கு நீங்க தான் காரணம், மற்ற யாருமே காரணம் காட்ட முடியாது. ஸோ அந்த டிசிஷன்ஸ் வந்து எதை நம்புற அதனுடைய ஆதாரப்படி தான் நம்ம டிசிஷன் எடுப்போம். எஸ் ஆர் நோ? இது நான் நல்ல குவாலிட்டி அப்படின்னு நான் நம்பினேன். அப்போ 10 குவாலிட்டி சாலையை விட்டுட்டு நான் இந்த குவாலிட்டி சூஸ் பண்ணேன். ஸோ வை டிட் ஐ சூஸ் திஸ்? இது நான் எதுக்கு சூஸ் பண்ணேன்? ஏனென்றால் நான் இதில் ஐ பிலீவ்ட், எனக்கு விசுவாசம் வந்தது இது நல்ல குவாலிட்டி, ஃபார் வாட் எவர் ரீசன். ஸோ நம்பிக்கை புத்தியில் இருந்தால் தான் ஒரு ரைட் டிசிஷன் எடுக்க முடியும். அந்த டிசிஷன் எடுத்த பிறகு மனசு வந்து அதன் அடிப்படையில் தான் நடக்கும். அந்த வட்டம் தயார் பண்ணும், கிரியேட் பண்ணும். ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அந்த உள்ளுக்கு மெக்கானிசமை புரிஞ்சுக்கிறது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். Sometimes we will go much in detail about this. I don't know when. மெல்பர்ன்ல. ஸோ இதில் 2-3 பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க சிஸ்டர், டிஃப்ரென்ஸ் வந்து விக்ட்ரிக்கும் சக்ஸஸுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லி. பட் நாங்கள் ஆல்ரெடி We already discussed about it. Yeah. ஸோ பாபாவின் அன்பை எவ்வாறு அனுபவம் செய்யலாம்? அதாச்சும் சிரமமாக ஏற்றம் இறக்கம் இல்லாமல் எப்படி பாபாவோட அன்பை வந்து அனுபவம் செய்யலாம்? ஆக்சுவலி இது கேள்வியே தப்பு. உலகத்தில் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, நிறைய வீடுங்க இருக்கு, நிறைய ஜனங்க இருக்காங்க, நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு.
ஆனா அன்பு செய்யக்கூடிய விதிமுறையை சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்கூல், ரிலேஷன்ஷிப், வீடு இது ஒண்ணுதான் உலகத்திலேயே. கடவுள் மட்டும்தான் நம்மளுக்கு அன்பு செய்ய கற்றுக் கொடுக்குறாரு. சுயநிலம் இல்லாத, உண்மையான, மனப்பூர்வமாக, எந்த எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு தூய்மையான ஆன்மீக அன்பு. இதுதான் மனசுக்கு திருப்தியை கொடுக்கும். ஸோ மெடிடேஷன், யோகா என்றாலே இப்பேற்பட்ட அன்பை அனுபவிக்கிறது தான் நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஏனென்றால் இந்த அன்பு அனுபவிக்க தான் பல ஜென்மங்களுடைய வலி, பல ஜென்மங்களுடைய துக்கம், பல ஜென்மங்களுடைய பிட்டர்னஸ் போயிடும். எல்லா வலிக்கு, எல்லா துக்கத்துக்கு, எல்லா துன்பத்துக்கு மெடிசன் காட்ஸ் ட்ரூ லவ். அது அந்த அன்பை அனுபவிக்கிறதுக்காக பாபாக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு நெருங்க கடவுளா நினைக்காம, அவர் அங்க இருக்கார், நான் இங்க இருக்கார் அப்படின்ற டிஸ்டன்ஸ் இருக்காம, நான் என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், நியூட்ரல் பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, அவருடைய குழந்தை நான், அவருடைய ஃப்ரெண்டு நான், எனக்காக தான் அவர் வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு சம்பந்தத்தோட, ஒரு உருவோட, அதிகாரத்தோட நினைவு பண்ற பொழுதுதான் அந்த அன்பை நம்ம பெற முடியும். அன்பே சிவம், அன்பிற்கு உடல், அன்பிற்கு உண்டோ அடைக்கும் நாள். இதே எங்களுக்கு சின்ன முதலாம உபயோகப்படுத்திருக்காங்க சமயத்தில். இதெல்லாமே பக்தியில நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் பக்தியில நம்ம கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் பக்தி. இந்த இசம் எல்லாம் விடுங்க. திஸ் இஸ் ஆல் அன்புக்கு நோ இசம், அன்புக்கு நோ ஜாதி, அன்புக்கு நோ மொழி, அன்புக்கு நோ டெஃபினிஷன். இட்ஸ் ஜஸ்ட் தட் ரெக்கக்னிஷன். நீ யார், நான் யார், உனக்கும் எனக்கு இருக்கக்கூடிய உறவு என்ன, ஃபினிஷ், கதம். Then the true love starts. I belong to you. நான் எப்படி இருந்தாலும் நான் உன்னுடையவன். நீங்க யாரு, பெரியவர், ஆனா நீ என்னவர், முடிஞ்சது கதை. நீ ராஜா இருந்தாலும் குழந்தைக்கு அப்பா தானே, தவறான வழியில கால் இல்லாத இருந்தாலும் குழந்தை அப்பாக்கு குழந்தை தானே. ஸோ எனக்கு கால் இல்லையோ கை இல்லையோ குருடனோ எப்படி இருந்தாலும் நான் உன்னவன். இதுதான் அந்த ரைட்ஸ். அந்த எங்க உண்மையான சம்பந்தம், உறவு இருக்கு, அங்க அன்பு இருக்கு. எங்க உண்மையான அன்பு இருக்கு, அங்க ரைட்ஸ் இருக்கு, அதிகாரம் இருக்கு. கேட்க மாட்டோம், வேண்டிதல் அந்த மாதிரி இருக்காது. அப்பா அம்மா கிட்ட குழந்தைங்க அம்மா சாப்பாடு கொடுன்னு வேண்டிப்பாங்களா? இல்லை இல்லை, அதிகாரமே கேட்பாங்க. ஸோ அந்த சம்பந்தம், அந்த உறவு இருக்கணும், அப்போ ரைட்ஸ் இருக்கு. தேங்க்யூ. இதுக்கு அடுத்த கேள்வி வந்து சிஸ்டர், ஆஸ் எ இன்ஸ்ட்ருமெண்ட் டீச்சராக இருக்கிற அவியல் வந்து எப்படி பாபாட சென்ட்ரலில் கீதா பச்சலாவில் வந்து பாபாட குழந்தைகளுக்குள்ள யூனிட்டி, அதாச்சும் ஒற்றுமையை கொண்டு வர முடியுமென்று சொல்லி கேட்கணும். ஸோ அது வந்து குட் விஷஸ் அண்ட் பியூர் ஃபீலிங்ஸால் மட்டும்தான் முடியுமா, இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி கேட்குறேன். It's very nice question. Actually, நம்மளுக்கு கொஞ்சம் குட் விஷஸ், பியூர் ஃபீலிங்ஸ் எப்பவுமே இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் யோகா என்றாலே பியூர் ஃபீலிங்ஸ், குட் விஷஸ் தான். வேற என்ன இருக்கு? ஓகே, அது எல்லாமே எப்பவுமே ஆல் டைம் இருக்கக்கூடியது. பட் யூனிட்டியை கொண்டு வரணும் அப்படின்னா, நம்பர் 1 பொறுமை வேணும், செகண்ட் டாலரன்ஸ் வேணும், தேர்ட் லெட் கோ பண்ணணும். நீங்கள் நேற்று இந்த தவறு பண்ணீங்க, நேற்று என்னோட இது பேசுனீங்க, விட்டுடுங்களே. செஞ்ச தவறு அவங்க, நான் எதுவும் பிடிச்சிட்டு இருக்கேன், விட்டுடணும். அண்ட் லாஸ்ட் ஆஃப் ஆல் forgiveness. சரி, தவறே செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அவ்வளோ பெரிய அப்பானுடைய குழந்தை. எல்லாருமே மன்னிச்சு விடுறாரு அவரு. அவ்வளோ பெரிய அப்பாவுக்கு குழந்தையாய் எப்பவுமே கூட இருக்கிற எங்களை எதுக்கு மன்னிக்க கூடாது? நாங்களும் நீங்களும் எப்பவுமே கூட இருக்கணும். ஒரே ஆஃபீஸ்ல வேலை செய்யணும், ஒரே வீட்டில் இருக்கணும், ஒரே சென்டர்ல இருக்கணும். தட்ஸ் ஓகே. யாரு என்ன செய்யறாங்களோ அதனுடைய பலன் ஃபினிஷ். டோன்ட் கோ இன் டு த டீட்டெயில்ஸ். ஆனால் நான் கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் டாலரன்ஸ், கொஞ்சம் பேஷன்ஸ், கொஞ்சம் ஹியூமிலிட்டி. ஃபென்டாஸ்டிக். எல்லாத்துல நான் இருந்தா after some time people don't like you, really speaking. And so today Baba said mind consciousness தான் இந்த யூனிட்டிக்கு பெரிய எதிராளி. நீங்க வாங்க, நீங்க சாப்பிடுங்க, நீங்க தான் பெரியவங்க. அதுல என்ன போகுது நம்மளுக்கு? அவங்கள பெரியவங்களா செஞ்சது யாரு? அப்ப பெரியவங்க யாரு? நான் தானே. இது இன்டைரக்ட் பெரியவங்க ஆகக்கூடிய வேலை பாபா சொல்லி கொடுத்திருக்காரு. You see, a leader creates a leader. Leader is not all the time in the front saying, I am the leader. No, no, no. Leader is behind. So true. Thank you. So the next two questionum கிட்டத்தட்ட சேம் சிஸ்டர். ஸோ அவங்க கேட்டுருக்காங்க உங்களை சம்மரைஸ் பண்ண சொல்லி ஃபியூ வேர்ட்ஸில், அதாச்சும் எசன்ஸ் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தாங்க ப்ராக்டிக்கலாக வீட்டுக்கு என்ன மெசேஜ் கொண்டு போகலாமென்று சொல்லி, என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாமென்று சொல்லி. எசன்ஸ் ஆஃப் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஸ் எ டேக் அவே மெசேஜ் இன் எ ப்ராக்டிக்கல் வே. அது நீங்க தானே சம்மரைஸ் பண்ணி எனக்கு கொடுக்கணும். சம்மரைஸ் நீங்க தானே பண்ணணும். இத்தனை கிளாஸஸ் 2 நாள்ல கேட்ட கிளாஸஸ்னுடைய சம்மரி யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். இன்னொரு கேள்வி அதே ரிலேட்டட் ஆகுது. However, கேட்டுருக்காங்க ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லி, எப்படி நான் பிளான் அவுட் பண்ணுறது என்னுடைய ஜேர்னியை செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குன்னு சொல்லி. the first thing, prioritize. இது வரைக்கும் நடந்ததை விட்டுடுங்க. வீட்டினுடைய சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன, சென்டருடைய சுச்சுவேஷன் என்ன, என்னுடையது என்ன, நான் என்னுடைய நேச்சர், இதெல்லாமே ஒரு பக்கத்தில் வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பியோர் பிராமன் ஆத்மா. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். வாட்ஸ் த மோஸ்ட் இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரையாரிட்டி? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? நம்பர் 1. செகண்ட், ப்ளீஸ் 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 give some time to yourself. Each of us have to spare some time to ourselves, just 20 minutes, half an hour, every day. அமைதி எல்லாமே மறந்து, நடந்தது, நடக்க போகிறது, நடந்துட்டு இருக்கக்கூடியது, நல்லது கெட்டதுலேருந்து கூட நம்ம பாரப்பட்ட நிலைக்கு போகணும். யார் என்ன சொன்னா, நான் என்ன சொன்னா, அவங்க என்ன செஞ்சாங்க, நான் என்ன செஞ்சாங்க, இது நடந்தது, அது இதெல்லாமே மூட்டை கட்டி வெளியில வச்சுட்டு பிளேன் அமைதி, சைலன்ஸ்ல போய் எனக்காக நான் டைம் கொடுக்கணும். முடியுமா? half an hour, 24 மணி நேரத்தில் 30 நிமிஷம் இல்லாமல் இருந்தாலும் 20 நிமிஷமாவது கொடுக்கலாமா? ப்ளீஸ், தயவு செஞ்சு கொடுங்க. டைம் இல்லை. இந்த உடல் எப்போ போயிடுமோ தெரியல நம்மளுக்கு. எவ்வளோ நாள் ஆத்மா இந்த உடல் மூலமாக பாட் இருக்குதோ தெரியல. டைம் இல்லை. Give some time to self. Life is equal to time. Life is equal to time. என் வாழ்க்கையில் எவ்வளோ நாள் இருக்கு, எவ்வளோ டைம் இருக்கு? That's life, na? And third, Baba's Murli is the best way to take us ahead. நிறைய classes இருக்கு யூடியூப்ல, அது இது. But the purest form of knowledge is Murli. So Murli நம்ம படிக்க வேண்டாம், ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி Murli.
அந்த ஒவ்வொரு லைன் படிக்க படிக்க ஃபீல் உணரணும். இந்த பசுமாடு இருக்கு இல்லையா, சாப்பிட்டு உட்காந்து மீண்டும் அது சூ பண்ணிட்டே இருக்கும். சூ பண்ணி அது நடு ரோட்ல கூட உட்காந்துடும். இந்தியாவில் நடு ரோட்ல இங்கே கார் அங்கே பஸ் இங்கே பஸ், அது ஹாப்பியாக நடு ரோட்ல உட்காந்து மெனிட்டே இருக்கும். It's not bothered about who is going, who is coming. I am in my own intoxication. I am in my own journey. ஸோ முரளியை ஃபீல் பண்ணணும். முரளி வாசிக்கிறதுக்காக இல்லை, ரசிக்கிறதுக்காக இருக்கு. That's it. Says everybody, he says medicine for every problem. In the last Sunday morning, I said, as a Brahmin, you have only one job. It's more we go into deeper, but Baba says we don't need any advice, we don't need any suggestion from anyone else. Baba said last Sunday, I think, as a Brahmin, you have only one job from morning to evening. Soul conscious love to every Brahmin. You don't look at a sister or brother, you give a soul conscious love. There's no other job. ஆத்ம உணர்வுடைய அன்பு, அந்த ஆத்மாவை பார்த்து அதுக்கு அன்பு சொல்றத தவிர வேற ஜாப் இல்லை. இவனோட தர்மராஜ், இவனோட ஜட்ஜ், அதெல்லாம் தேவையில்லாத சுமை. இப்போ ஒரு ஜாப்பை நான் மார்னிங் டு ஈவினிங் அதை செய்யும். இப்போ அமிர்தெல்லாம் முடிஞ்ச பிறகு அது ஈஸியாக இருக்குது. ஏன்னா யூ கேன் forgive everyone, you can give good wishes to everyone. Throughout the day அதை செய்கிறது சேலஞ்சிங் தான். So you see, don't see. You see the defect, don't see it. Still you give love. Because Baba said, அது மட்டும் தான் உனக்கு job. You have only one job. So don't do other job. மெடிக்கல் ஜாப் நீங்க செய்யலன்றீங்க. சரி, நான் ரெண்டு That கேள்வி also முடிச்சு- doesn't mean ignore when seniors or somebody tells you something. That doesn't mean that you don't need any advice அப்படின்றது கிடையாது. But don't go into, seeking a lot of things. But yes, if somebody is telling you something, pointing out to you about something, it's always, I should be humble enough to, to check if I have, let me correct. If I don't have, that's fine. It's a reminder. சென்ட் போய் தான் படிக்கணுமா, இல்லை புக் இருக்கா, ஆன்லைனில் படிச்சுப்பாங்க? எல்லாமே ஆன்லைன்ல இருக்காது பிரதர். ஆத்மா கூட ஆன்லைன்ல போகாதே, உடலை விட்டு தான் போகுது. சாப்பாடு ஆன்லைன்ல யூ ஹாவ் டு கோ டு. கொஞ்ச நாள் என்னுடைய மைண்ட் ஸ்டேபிளைஸ் ஆகுற வரைக்கும், நான் ஞானத்தை நல்லபடியா புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் சென்டருக்கு போகணும். ஸ்கூலுக்கு போனா தானே குழந்தைங்க படிப்பாங்க. நம்ம எல்லாமே எஜுகேட்டட், ஏபிசிடி சொல்லி கொடுக்கலாம். அதனால ஸ்கூல் எதுக்கு போடுவோம்? Besides ABCD, beside 1 2 3, beside twinkle twinkle little star, there are many other things that teachers teach there. Syllabus இருக்காங்க. ஸோ இது கூட ஸ்கூல் தான். ஒரு அளவுக்கு நம்ம ஸ்கூலுக்கு வரணும், படிக்கணும். இது படிப்பு. So you should go and learn the lessons. It's really very nice. You'll enjoy, I'll tell you, brother. Yeah? No, you should go. Okay? காலையில் இல்லாமல் இருந்தால் சாயந்தரம் எப்போ ஒரு தடவையாவது நம்ம பாபா வீட்டுக்கு போக வேண்டியது கட்டாயமா. சாரி. ஓகே. ஸோ இந்த ஆத்மா கேட்டிருக்கணும், அவியல் 5 வருஷமா தங்களோட வாழ்க்கையை சிவபாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் ஸ்லோ, நீங்க ரொம்ப சூப்பர் ஃபாஸ்டா போறீங்க. ஸோ கொஷின் எசன்ஸ் அவங்க 5 வருஷமா பாபாட தங்களோட வாழ்க்கையை சிவபாபாவுக்கு அர்ப்பணிச்சிருக்கணும். ஸோ சிவபாபாட வழிகாட்டல் எல்லாம் உணர முடியுது. அவங்களோட அன்பு எல்லாத்தையும் அன்பு நெருக்கம் எல்லாத்தையும் சிவபாபாட்ட இருந்து அவங்களால அனுபவிக்க முடியுது. ஆனால் தாயான பிரம்ம பாபாவிடம் இருந்து உணர முடியலை என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 100% மனதார உணர முடியலை என்று சொல்லி அதனுடைய ஹெல்ப் கேட்டிருக்கீங்க. இதுவும் நாடகத்துல உள்ளதா அப்படி என்று சொல்லிட்டாங்க. இல்லை, சிவபாபா அன்பை எப்படி உணர்ந்தீங்க? ஹவு? Whoever has asked this question, yes.
ஸோ சிவபாபானுடைய அன்பை வந்து நீங்க எப்படி உணர்ந்தீங்க? டைரக்டா உணர முடியாது, யாரோ மூலமாக தான் உணரணும். ஆத்மா கூட டைரக்டா எதுவுமே செய்ய முடியாது. இந்த உடல் வேணும். உடல் இல்லாம ஆத்மா ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? ஓகே, சிவபாபா கூட ஆத்மா தானே, பரமாத்மா. அவங்க கூட உடம்பு இல்லாம ஏதாவது செய்ய முடியுமா? அப்படி செஞ்சாலும் நான் உடல் உள்ள மனிதன், நான் புரிஞ்சுக்க முடியுமா? ஆகையால பாபாக்கு ஒரு உடல் தேவையா இல்லையா? ஒரு டெம்பரரியா? ஸோ அதுதான் பிரம்மா உடல் மூலமாக தான் அவங்க சொல்ல முடியும், அது டெம்பரரி உடல். ஸோ இத்தனை மனிதர்கள் இருந்தாலும் சிவ் பாபா பிரம்மா உடல் தான் எதுக்கு தேடினார்னா, அவர் அவ்வளோ ஸ்பெஷல். அவர் வரக்கூடிய பிரம்மாவா, அதாவது விஷ்ணு பிரம்மா சோ விஷ்ணு, விஷ்ணு சோ பிரம்மா, கிருஷ்ணரா விஷ்ணுவா மாறக்கூடிய ஆத்மா அது. ஓகே, ஸோ அந்த இது இருக்கிறதுனால வந்து அவங்க மூலமாக பாபா சொல்றார். ஸோ கிருஷ்ணனோட நம்ம வாழ்க்கை சத்தியுகத்திலிருந்து கூட கூட வரணும். ஆகையால அந்த பிரம்மானுடைய ப்ரீவியஸ் லைஃப் தானே, பிரம்மா என்றது கிருஷ்ணனுடைய ப்ரீவியஸ் லைஃப் தானே. ஸோ இப்போ அந்த பிரம்மானுடைய ஆத்மா ரிலேஷன்ஷிப் இஸ் வித் ஆத்மா. ஸோ அவங்களோட அந்த தொடர்பு சிவ் பாபா பிரம்மா மூலமாக சொல்றார். பிரம்மா கூட அம்மா, அவர் அப்பா அப்படின்ற ஒரு தொடர்பை வந்து நான் மைண்ட்ல ஐ ஹாவ் டு டெல் மை மைண்ட். அப்போ தென் ஐ கெட் யூனோ அந்த ஒரு கனெக்ஷன் ஏற்படும். ஸோ அன்பு ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். இங்கே உள்ளவங்க யாருமே இன்க்ளூடிங் நான் பிரம்மா பாபா பார்த்ததில்ல, பட் ஐ ஐ ஐ லவ் ஹிம். ஐ ஆல்வேஸ் see him. நான் இப்போ வரைக்கும் எப்பவுமே பாபா பார்த்ததில்லை அப்படின்ற எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா அவர் ஒரு ஏஞ்சல் தானே. இப்போ அவர் உடல்ல இருக்கிற பொழுது நிறைய பேர் பார்த்தாங்க, நிறைய பேர் பாலனை வாங்கினாங்க. பட் பாலனை கொடுக்கறது ஆத்மா தானே. ஓகே, ஸோ he anyway gives us, he is with us. கார்டியன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆர்க் ஏஞ்சல், கார்டியன் ஏஞ்சல். ஸோ தட் இஸ் பிரம்மா பாபா. ஓகே, செய்ய செய்ய வருது. இப்போ உங்களுக்கு எனக்கு என்ன தெரியல, எனக்கு உங்களை தெரியல. ஆனா இப்போ ஒரு 2 தடவை நம்ம மீட் பண்ணோம். எனக்கு உங்களை பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ இல்லையோ தெரியல. மதுபன்ல வந்து சந்திக்கணும் அப்படின்ற இது தோணுது. இப்போ 2 நாள்ல ஒரு அன்பு, ஒரு சம்பந்தம், ஒரு ரிலேஷன் நம்மளுக்குள்ள ஏற்பட்டது இல்லையா? ஸோ 2 நாளுக்குள்ளவே நம்ம ஏற்பட்டதுன்னா அவர்கிட்ட நம்ம we have gone through the journey, only then we have forgotten. அவ்வளவுதான். அது நினைக்க வந்துடும், பெரிய விஷயம் கிடையாது. அடுத்த கேள்வி சிஸ்டர் வந்து, இப்போ நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து கர்மிக் அக்கௌண்ட் செட்டில்மெண்ட்டாக போகுமா, இல்லைன்னு சொன்னால் அது வந்து சர்வீஸாக இருக்குமான்னு சொல்லி கேட்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்களா? கேட்டால் செய்யணும். எவ்வளவு கேட்டால் அவ்வளவுதான் செய்யணும். நாமளே அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் தேவையில்லாமல் இருந்தாலும் நம்ம போய் ஹெல்ப் செய்யறது, அது ஐ டோன்ட் நோ. நம்பர் 1. செகண்ட், எப்பேற்பட்ட ஹெல்ப் செய்ய விரும்புறீங்க? இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் டைப் ஆஃப் ஹெல்ப் யூ வாண்ட் டு டூ. தட் கிரியேட்ஸ் கார்மிக் அக்கௌண்ட். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹெல்ப். But the biggest help we all the time do is, as I said, good wishes, pure feelings for everybody. இப்போ ஃபிசிக்கலாக மணி அல்லது அந்த அது நம்ம செய்யாமல் இருந்தால் பெட்டர். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மணி இருக்குதே, நிறைய எனிமிஸை கிரியேட் பண்ணும். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுதோ தெரியல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய வரும், நல்ல நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் போகும். இப்போ நான் பணம் கொடுக்குறேன், பணம் வாங்குறேன், அப்போ நீங்கள் 1 monthல கொடுக்குற அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் பணம் நான் கொடுக்க முடியாமல் நேரத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ நீங்கள் நல்ல ஒரு இது இருந்தாலும், நல்ல எண்ணம் இருந்தாலும் கொஞ்சம் உங்கள் எண்ணம் மாற ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா? டைம் கரெக்டாக கொடுக்கல, எனக்கு தேவை இருக்கும்போது கொடுக்கல, என்ன ஃப்ரெண்ட். ஸோ அதெல்லாம் தேவையா? என்னுடைய மனநிலை கீழே போகக்கூடிய எப்பேற்பட்ட காரியம் பண்ணாமல் இருந்தால் நல்லது.
என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய மனநிலை, my state of mind, my happiness is the most, priority for me. ஸோ சேம் பர்சன் வந்து சிஸ்டர் கேட்டிருக்கீங்கன்னா உங்களை மோர் ஸ்டோரிஸ் சொல்ல சொல்லி, ம். பட் எங்களுக்கு ஆக்சுவலாக டைம் இல்லை. ஸோ மேபி Next time. நெக்ஸ்ட் டைம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த பர்சன்ட கான்டாக்ட் நம்பரை பிரதர் கீதனிட கொடுத்தால் அவர் வந்து ஓஸ் குரூப்ல ஆட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் கூட நம்ம தமிழ் ரிட்ரீட் வைக்கணுமா இல்லையா? இல்ல சிஸ்டர், நீங்க மட்ட ஸ்டேட்ல போய் நீங்க ஷேர் பண்ற ஸ்டோரிஸை வந்து ஜூம்ல ப்ராட்காஸ்ட் பண்ணா அவியல் கேட்கலாமேன்றதுக்கு சொல்றேன். அந்த பிரதரை வந்து கீதன் நம்பர் கொடுக்க சொல்லி ஸோ தென் அவர் ஆட் பண்ணிட்டு. சரி, உங்க ஆடியன்ஸ்ல உங்களுக்கு யார்கிட்டயாச்சும் ஏதாச்சும் பர்னிங் 1 or 2 கொஸ்டின் இருக்கா? டைம் ஆச்சு. 2 சிஸ்டர், யக்ஞா என்பதை எதை குறிப்பிடுது? அதை பற்றி கொஞ்சம் விவரிங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன குறிக்கோள், இப்போ என்ன குறிக்கோள்? குறிக்கோள் எப்பவுமே ஒன்றுதான். ஆரம்பத்திலையும் ஒண்ணுதான், இப்போ கூட ஒண்ணுதான். The aim is always the same and it will remain the same. God has given us only one aim and objective. Aim and objective in any university doesn't change at any time. If you go to a medical school, the aim and objective of a medical school is to become a doctor. அவ்வளவுதான். அங்க போய் நீங்க law எல்லாம் படிக்க முடியாது. இப்போ என்ன அந்த கேள்வியே கிடையாது. The school is meant for that profession. So that's what. நம்ம எல்லாம் எங்க மனிதர்களிருந்து மிருகங்களிலிருந்து மனிதனா மாறி மனிதனிலிருந்து தேவர்களா மாறதுக்காக வந்திருக்கிறோம். அதுதான் செய்கிறோம். அதுதான் பாபா விதவிதமாக செய்யறதுக்காக நம்மளுக்கு ஞானம் கொடுத்துட்டு இருக்காரு. யக்ய மீன்ஸ் ஆக்சுவலி யக்ய அப்படின்றது வந்து சாக்ரிஃபிஷியல் ஃபயர். அதாவது ஏதாவது யாகங்கள் செய்கிறோம், யாகம் செய்கிறோம் இல்லையா? அந்த யாகம் வந்து மழை வராமல் ஏதாவது தடங்கள் இருந்தால் அந்த யாகம் செஞ்சால் வந்து இந்த இயற்கையில் அந்த டு ப்ளீஸ் த 5 எலிமெண்ட்ஸ், அப்போ வந்து அது இதாகும் அப்படின்ற ஒரு இதனால அது அதில் வந்து ஆஹூதி போடுறாங்க. அந்த யாகத்தில் வந்து அந்த தில்லுன்னு தெரியுமில்ல, எள்ளு அதெல்லாமே போடுவாங்க. அதாவது இயற்கையிலேருந்து கூட நம்மளுக்கு ஹெல்ப் வேணும்னா நாம் ஃபர்ஸ்ட் போடணும். ஏன்னா பீப்புள் இன் த வேர்ல்ட் திங்க் யூனிவர்சல் எனர்ஜி, காட் அப்படின்னு தெரியல, இயற்கை தான் சில பேர் வந்து கடவுளை நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே பாபா இதுக்கு யக்னம் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இங்கே கூட நம்ம விகாரங்களை வந்து ஆகுத்தி போடணும். இந்த யோகா என்ற ஃபயர் ஆஃப் யோகாவில் இந்த எள்ளு எண்ணெய் நெய் போடுறது இல்லை. இங்கே நம்ம விகாரங்களை போடணும். நம்ம தீய குணங்களை அதில் போட பாபா நம்மளுக்கு அந்த நம்மளை தேவதையாக மாத்துறதுக்காக அந்த ஹெல்ப் கொடுக்குறாரு. Om Shanti, sister. I really enjoyed that. What a ego of subtle and gross ego in the morning. அதில் ஒரு வேறு சீனியர் கிளாஸஸ் வந்து கேட்க சொன்னால், அப்போ ஏன் பாபா சொல்கிறார், யூ ஆர் இன்கோர்போரியல் அண்ட் யூ வாய்ஸ்லெஸ். 5 வயசில் ஈகோவும் இருக்குது. இப்போ கடைசியாக ஈகோலெஸ் ஒன்று வந்துச்சு. இப்போ அதுக்கு அவங்க சொன்னாங்க, யூ ரினன்சியேட் த ரினன்சியேஷன். எல்லாத்தையுமே திறந்துட்டுன்ற அந்த ஈகோவும் போகணுன்றதுக்கு தான் அதுன்னு சொன்னாங்க. சார் நான் என்ன கேட்கணுன்னா, இந்த டேடி ஜாங்கி வந்து இந்த ஒனஸ்டியில் இஸ் அச்சீவ் சட்டில் கிராஸ் லெவல் மெனி லெவல்ஸ். ஒனஸ்டி ஒரு நேர்மையான்னு சொல்கிறது ஒவ்வொரு ஆக்களுக்கும் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் தானே. இப்போ நான் நினைப்பேன் இதுதான் ஒனஸ்டி, இவர் நினைப்பேன் அப்படி. இப்போ வாட் இஸ் த டீப்பஸ்ட் ஹர் அச்சீவ்மெண்ட் ஆஃப் வாட் இஸ் ரியல் டெப்த் ஆஃப் ஹவு ஷி கான் டு தட் லெவல்? Daddy Janki. Okay. I think this question we have to ask Jayanti Ben because she will be able to answer better. She was more close to her. However, honesty வந்து இது ஒருத்தருடைய இது இல்லை. இது பாபா நம்மளுக்கு
ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஆத்மாவை வந்து தூயப்படுத்தணும். அதனால தானே யோகா பண்றோம். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஓகே. ஸோ யோகா பண்றது ஆத்மாவை பவித்திரம், அதாவது தூய்மைப்படுத்துறது. தூய்மை என்ன? வாட் இஸ் பியூரிட்டி? தூய்மை என்ன? மீன்ஸ் வாட்? தூய்மை என்ன? தூய்மை என்ன? பியூரிட்டி என்னம்மா? பியூரிட்டி means truth. That is the ultimate purity. அதனால தான் சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு சொல்றாங்க. சத்தியம்தான் சுந்தரம். அதாவது the truth is purity, the truth is beauty, and beauty is purity. Spotless. No untruth, no illusion. The truth, the ultimate truth. So honesty is அது ஒரு பகுதி. Okay. ஸோ ஆத்மாவை தூயப்படுத்துறதுக்காக நான் உண்மையா இருக்கணும். அதுதான் ஆத்மானுடைய ஒரிஜினல் ஸ்டேட். சோல் இஸ் ட்ரூத் பிகாஸ் இட்ஸ் இம்பெரிஷபிள். அழிவற்றது, இது அழிஞ்சு போகும். பாடி இஸ் பார்ஷியல் ட்ரூத், பட் சோல் இஸ் இட்டர்னல் ட்ரூத். இதுக்கு முந்தியும் இருந்தது, உடலுக்கு முந்தியும் இருந்தது, இப்பவும் இருக்கு, அதுக்கப்புறம் இருக்க போகும். It's all the time there. That's purity. தேங்க்யூ மேம். நீங்க எல்லாமே ரொம்ப அதாவது கேள்விகள் எப்படி கேட்குறீங்கன்னு, அது ரொம்ப ஆழமான விஷயம், ஆழமா கொண்டு போகக்கூடிய கேள்விகள் இப்ப போக போக நேரத்துல கேட்டுட்டு இருக்கீங்க. இதே ஒரு கிளாஸ், நீங்க கேட்குற ஒவ்வொரு கேள்வி ஒரு கிளாஸ் பிரதர், ஒவ்வொரு செஷன். இது 5 நிமிஷத்துல சொல்லு, 2 நிமிஷத்துல சொல்லுன்னா பாவம் இல்ல, சின்ன பொண்ணு. எனிவே தஞ்சுவன் டைம் ஆச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஓகே. நான் இந்த 2 நாள்ல பேசின தமிழ்ல ஏதாவது தவறுகள் இருந்தா தயவு செஞ்சு ஐம் சாரி. ஏதாவது என்ன கொஞ்சம் ஹார்ஷா சொல்லியிருந்தா, உங்களை ஹர்ட் ஆகிற போல ஏதாவது இருந்தா ஐம் so sorry about that. ஓகே, தேங்க்யூ. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. So actually in the retreat நடக்கிறதுக்காக வந்து we have many people who work backstage. We are sitting here in the hall enjoying the the comfort, the facility, but then all these facilities and comfort provided by people working backstage. So we all appreciate all of them. All the entire group sitting back there, all the brothers and sisters of Flura who worked. Of course, that's the first thing to come. Everybody, it may be kitchen, it may be the office, it may be the light and sound, it may be transport, whatever department, because I know in Madhuban we have so many departments, works sometimes day and night to make something happen. So all these beautiful angels sitting back there, and those who are not even seen so far, it's all their contribution that has made this wonderful, wonderful retreat happen so very well. So thank you so much for all of you all. And also a big thanks to Ranjini because she has designed. Thanks to the whole team. And the whole team, Ranjini and the whole team. Yeah. Actually, நான் சொல்ல வேண்டியது சிஸ்டரே சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ். எனிவே அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் இன்ஃபார்மல், எல்லாரும் ஃபேமிலினாலும் ஒரு ஃபார்மலா. எஸ், I don't need mic, na? no, Thanks. thank you. So
நம்ம ஃபார்மலா ஒரு தேங்க்ஸ் கிவிங் நம்ம வைக்கிறதுக்கு முன்னால ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேர் உங்களுடைய ரிட்ரீட்னுடைய ஒரு டேக் அவே பாயிண்ட்ஸ் அண்ட் ஆர் ஹவு டிட் யூ ஃபீல் அண்ட் வாட் வாஸ் யுவர் ஃபீலிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தீஸ் 2 days யாராவது நீங்க ஒரு 3-4 பேர் சொன்னா நல்லா இருக்கும். எஸ் பிரதர். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. வெரி எமோஷனல். எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு எவ்வளோ மினிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. வெரி எமோஷ்னலும். அது பிளான் பண்ணல. சும்மா போய் 5 டாக்ஸில் ஒரு சார்ட் வாங்கி அதை பார்த்தா கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஐ விஷன் கிளியர் ஆகும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். பல காலம் பார்த்துருக்கேன் பிரம்மாகுமாரின்னு ஆன்லைனில் மற்றவங்க சொல்லி, ஓ பிரம்மாகுமாரி, ஓ கேர்ள்ஸ் யோகா கிளேஸ், ஓ நோ, அது மாதிரி தான் எனக்கு இருந்தது. 22க்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆனேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரொம்ப வேக்யூம் ஏதோ பண்ணணும், யோகா சொல்லணும், மெடிடேட் சொல்லணும், நிறைய ஏதோ ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு தடவை 23ல் கிளாஸ் அட்டன் பண்ண போனேன். 7 days கிளாஸு, 7 Saturdays, 2 Saturdays போனேன். ரொம்ப போரிங்காக இருந்தது. ரொம்ப ஸ்லோவாக இருக்கு, நம்ம எண்ணங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ஃபண்டமெண்டலாக பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அதே சமயத்தில் 3rd Saturday ஐ ஃபெல் சிக், கோவிட். ஸோ 14 days இந்த என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து. அப்போ அவங்களுக்கு நான் பாஸ் பண்ணிட்ட இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி என்னால் வர முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே ட்ரிஃப்டட், அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சார்ட் வாங்க போனேன். அங்கே இருந்த சிஸ்டர் சொன்னாங்க, கிறிஸ் சார் நேம், இன்னைக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறியா அப்படின்னு அவங்களா கேட்டேன். நானும் ஒன்றும் கேட்கல. அந்த சார்ட் வாங்குறதுக்கு எவ்வளவு, $5, $5. ஓகே, ஐ டுக் இட். Then she told me, and she put everything online in 5 Doc Center, my name, everything. 2 days back, Sister Jessica sent a mail, I think, your seat confirmed, you are coming, all the information. So, okay. So I told my friends, I'm going for retreat. Yay. Okay, go. I came here, changed my the inner thing, like what I thought Brahma Kumaris. Here's something they're talking soul, light, connection, something really fascinating me. And 2 days just gone. I don't know why it is going. I want to be like this. So nice. And I don't know how to thank Sister Jessica. Very nice. She and they receiving me. And when I come to the reception, it is really inviting me. It is no, I was a little bit hesitant, hesitate. Come here, I'm new. But here, everybody is seniors, everybody attend the classes. Now I'm going to attend the classes in Bangalore because I'm going for 5 days. Yeah, thank you. 5 weeks. December, I'm going to see my nephew family in Bangalore. And I said, I'm 5 days, 5 weeks, you're all going to work and I'll get bored. Then is there anything is there, Brahma Kumar? Yeah, there is nearby from Mananda Park. Nearby is there, I will drop you there, okay? Okay, that's very casual. Now it is very concrete. After going home, I'm going to tell, yeah, can I go there? Yeah, I will do it. And Sister Jessica said, you attend the courses there. So it is very nice. And I don't want to spend more time because so many other people are going to say, I'm really delighted and I'm really baby. I'm just crawling, and whatever mistakes, I'm going to correct it. And today's speech, sister explained, they're giving a lot of awareness, how to minimize, how to reduce, how the ego thing. It's a lot of homework she gave me. It's a lot of homework, sister. I'm going to do it. I have a lot of time to spend in it. Thank you very much, sister. Thank you, everybody. Wonderful, Brother Raju. I would say that, of course, he's a really very, very fortunate child of Baba, because even before finishing the course, he has got that
opportunity to attend the retreat. It's very, very rare opportunity, and you're, of course, fortunate. So it's a blessing from seniors. Wonderful. So, Vera, yaradhu? Vaanga. Okay. Shanti sister, we are very Om Shanti. We are very fortunate to நான் தமிழமா இங்கிலீஷும் கலந்து எங்களுக்கு இங்கே வந்து இந்த ரிட்ரீட்ல பங்கு பெற்ற கிடைச்சது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். எங்களுக்கு அது முக்கியமான ஒரு டாபிக். நான் தான் கேட்டேன் அந்த கொஷின், செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னது அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து போகிறதுன்னு சொல்லி. நாங்கள் இவ்வளோ முரளி கேட்டிருக்கிறோம். எனக்கு பாபாண்ட இன்ட்ரடக்ஷன் ஒரு 10-12 வருஷத்துக்கு முதல் நியூசிலாண்டில் கிடைச்சது. இப்போ கேட்டேன்னு அப்புறம் இங்கே வந்து ஒரு 5-6 வருஷமாக தான் நான் கூட முரளி ஒழுங்காக கேட்டு இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். அப்போ அதை நீங்கள் சொன்ன முதல் பாயிண்ட் எனக்கு பிடிச்சது. எங்களுக்கண்டு நாங்கள் நேரம் கொடுக்க வேணும், நாங்கள் தாரணையில் போடணும், அதை அப்ளை பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும். பாபா எங்கிட்ட தந்த அவர் இவ்வளோ தூரம் நீங்கள் அன்பை பற்றி சொன்னீங்க. அப்போ இறை அன்பு எல்லாத்துக்கும் அப்பார்ட் பண்ணுறது. நாங்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணி அதை உணர்ந்து நாங்கள் எங்களோட முயற்சிக்கு அதில் தாழ்னை போட்டு நாங்கள் எங்களுக்கு காலம் குறுகினது, கொஞ்சம் எவ்வளோ காலமே நம்ம இருப்போமோ தெரியாது. அப்போ நாங்கள் அதை எங்களோட ப்ராக்டிஸில் போட்டு நாங்கள் அதில் எல்லா ஆத்மாக்களும் முன்னேறணும்னு சொல்லி அப்போ இதை ஒரு டைம்லி ஆர்கனைஸ் பண்ணி இவெண்ட். so many people put effort, Sister Ranjini and everyone, all the team, Sydney team, and we are fortunate to meet everyone, every sisters, and Tamil Morley, National Morley, we do have all the teachers to teach that also. Sandosham, thank you, appreciate it. Shanti. Okay, one brother, one sister, one brother. ஓம் சாந்தி. ரொம்ப நன்றி. இந்த ரெட்ரீட் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து எங்கள் அம்மா கிட்ட ரெட்ரீட் அட்டன் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லவ், ரொம்ப கேரிங், கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயும் அதுலேயும் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்களோட நேக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நிறைய வந்து அப்படியே ஜஸ்ட் த்ரோன் ரொம்ப நல்லா இருந்தது. வெரி இன்ட்ரெஸ்டிங். அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி எப்படி ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுன்ட்டு. என்னோட கார்ப்பரேட்டில் வந்து ஒரு சில ஜஸ்ட் வுட் லைக் டு ஷேர் அதை பற்றி. எப்படின்னா ஒரு எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கிற மாதிரி அதுலேயும் எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, டு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் நெவர் எண்டிங் சிங்க்ரனைசேஷன் வித் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து மைண்ட் செட் அண்ட் ஆக்ஷன்ஸ் நம்ம பாபாவோட தீம் தான். வாட்ஸ் இன் யுவர் மைண்ட் யூ ஆக்ட், யூ ஸ்பீக் அண்ட் ஆக்ட். அதே மாதிரி தான் அங்கேயே வந்து உங்கள் மைண்ட் செட் என்னவோ அதை டிஎன்ஏல வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. டெய்லி வந்து இது SQTC, சேஃப்டி, குவாலிட்டி, டார்கெட் அண்ட் டைம். ஆர் யூ அச்சீவிங் திஸ் இன் வாட் எவர் யூ ஆர் டூயிங்? அதை தான் நான் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஆல்வேஸ் திங்க் ஆஃப் கஸ்டமர் அப்படிங்கிறது தான் எங்களோட ஃபஸ்ட்டு கான்செப்ட். நான் அதை வந்து இந்த நம்ம யக்யா இதில் வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஆல்வேஸ் திங்க் ஆஃப் பாபா. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ஷோ ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபேஸ் ரியாலிட்டி அப்படின்வாங்க. எதையும் மறைக்காத, நீ என்ன பண்ணுறியோ ஹேவ் டு ஷோ பை டாட்டா. சும்மா அங்கே பேசுகிறதெல்லாம் அங்கே பேசுகிறோம், எங்கே கிராஃபை காட்டு என்ன இதுன்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சார்ட் இருக்குது நமக்கு. ஸோ சார்ட்டை காட்டணும், நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து ரெண்டாவது. அகெயின் மூணாவது அதுக்கப்புறம் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவோம் எங்களுக்கு, அன்ப்ரோஆக்டிவ் அப்படின்னும். இங்கேயும் அதே தான். ஐ டேக் அக்கௌண்டபிள் ஃபார் வாட் டைம். நான் என்ன பண்ணுறேனோ அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள். நான் இன்னைக்கு நல்லா இருக்கணும்னா அதுக்கு காரணம் நேற்று என்னமோ பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறேனோ அது நாளைக்கு ஐ எம் கோயிங் டு அட்டைன் த ஃப்ரூட், நாளைக்கு எனக்கு கிடைக்க போகுது. ஸோ இது நான் ரிமெம்பர் பண்ணுறேன் நான் பண்ணுற ஆக்ஷன்ஸில். அப்புறம் நாலாவது அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். பாபாவும் சொல்கிறாரு நியூனஸ் கொண்டு வாங்க அப்படின்ட்டு. ஸோ நியூனஸ் நம்ம யோகாவோ நம்ம பண்ணுற விஷயத்தில், அதுக்கப்புறம் க்ரியேட்டிவிட்டி, இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அப்புறம் ரஞ்சினி சிஸ்டர் ஷி ஆல்வேஸ் பிரிங்ஸ் நிறைய சின்னதாக இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. அந்த பேக்ஸ்டரில் பெயிண்டிங், அந்த மாதிரி நிறைய விஷயம். ஸோ அந்த மாதிரி நமக்குள்ளார நம்ம க்ரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ணுறதுனால எந்தூசியாசம், ஜீல் அண்ட் எந்தூசியாசம். அகெயின் பாபா சொல்கிறது தான் ஊக்கம், உற்சாகம். 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் எங்களுதில் அவங்க சொல்கிறது வந்து ரெஸ்பெக்ட் சொசைட்டி அண்ட் அதர்ஸ், பிராமண பரிவாரம், எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபேமிலியும் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த 5 கான்செப்டை நாங்கள் எப்படி நாங்கள் டிஎன்ஏல போடுறோன்னா இது என்ன ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கு. இதே தானே அது அப்படின்ட்டு. ஃபவுண்டேஷன் அதெல்லாம் நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம், அங்கே பேசிகிட்டே இருப்பாங்க. பேசினாக்கா ஏதாவது டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாமல் ஏதாவது காட்டினோம்னாக்கா
இந்த பிரின்சிபல் இதில் வருதா வரலையான்னு முதல்ல செக் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் நம்மளும் பண்ணணும் நம்ம இங்கே. ஓம் சாந்தி. தேங்க்யூ. Thank you, brother. One sister, this side. Yes, ஒரு மெல்பர்ன் முடிஞ்சாச்சு. ஓம் சாந்தி. ஒவ்வொரு தடவையும் மதுவில் இருந்து அல்லது சீனியர்ஸ் வரும்போது ஒரு சங்கல்பம் அவங்களோட சொன்னதில் இருந்து ஒரு சங்கல்பம் வச்சு அது நடந்துடும். அதே மாதிரி சிஸ்டர் வந்தபோது நானும் அந்த சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டேன். அது மாற்றத்திற்கான ஒரு சக்தி என்று எடுத்துக்கொள்கிறேன். ஓம் சாந்தி. நன்றி சிஸ்டர், நான் என்ஜாய் பண்ணினேன். ரஞ்சனி சிஸ்டருக்கு மிகப்பெரிய தேங்க்யூ. தமிழ் சேவைக்கு அவ கூடுதலாக வந்து நேற்று நடக்கும். தேங்க்யூ. Thank you. Thank you. Thank you, everyone. Huh? Oh, okay. Okay, from Blue Mountains. Yes. Gopi Ben, please come forward. One more chair, Lakshmi. Yes, I just think it's always so lovely when we have a BK retreat. It's different. The family here, the senior, the atmosphere, and you know, we get all the blessings. So we fly as well, even though we haven't been in the retreat. Amrit Vela with you, Muli with you last night, and the blessings we get for preparing everything. Baba in Tamil song. What? Remembering Baba in Tamil That's right. song. Oh, I love the Tamil songs. So thank you. We'll have, like, we've got the lovely vibration. When you all go, we'll be left here with the vibration, which is lovely. And yeah, so thank you, Sister Manju, for coming, sharing. It's been special, and I really meant it. I think we have a national retreat every year at Lura. Don't wait 5 years anyway. Have one there too. Thank you. And உண்மையிலுமே சொல்லணும்னா very beautiful team in Sydney. They all, whenever I call them for a meeting, they are there on a Sunday. So அந்த டீம்ல பிளானிங் டீம்ல இருந்தவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. சிஸ்டர் மங்களா, சிஸ்டர் தனு, சிஸ்டர் ஜோதி and Manuraj and Sister Raji and Sister Maria. She's a Tamil sister. And of course, Keetan Bhai. All in all, Keetan Bhai is always there. He's very flexible. So, நல்ல ஒரு team இருந்தது. So, I really enjoyed the process. Even though we had a lot of visitors in between, அதெல்லாம் இருந்தாலும் we could make it. And I all, of course, நம்ம ஸ்பெஷலாக இன்னைக்கு நம்ம ஜூம் நம்ம எவ்வளோ கிளாஸஸ் வந்திருக்கு. எப்பவுமே நமக்கு தமிழ் கிளாஸஸ் கிடைக்கிறதுல தான். அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் டிரான்ஸ்லேஷன்ஸில் தான் நம்ம வந்து கிளாஸஸ் கேட்டுட்ருப்போம். ஸோ அதுக்கு வந்து ஜூமில் டிரான்ஸ்லேட்டர்ஸ், வெதர் இட் இஸ் Wednesday National Murli or Sunday Murli at 5 Dog or any guests visiting, அந்த கிளாஸஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதா, அதுக்கெல்லாம் வந்து ஒரு டீம் வந்து ரொம்ப நல்லா, அவங்க வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ we would like to offer gift, honor them through a small gift. So can I request the translators to come forward? First, Sister Selvi. So get a small gift from Manju Ben. Yes, that's the biggest service for Tamil mothers. And Sister Selvi is always available, and she can translate it really very well, very good Tamil. And Sister Bhavani. Alagarbai. For the Baba Milan Murli, he is available for Baba Milan Murli translation. And Sister Tanu,
And then there are Sister Rubini and also Dr. Vidya from Brisbane. They are there. So Dr. Sasi, அவருடைய டாக்டர் வித்யாவனுடைய இடத்தில் அது என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய தரப்புல நீங்க வந்து so he can pass it on to Sister Vidya. Thank you so much. And Rubini sister is here. Come, Sister Rubini. Thank you, thank you. alla ஜோரா கை தட்டலாமே டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்கு. And on behalf of the Tamil retreat and also Lura, we have a small gift to Sister Manju. Manju Ben, Gopi Ben. Thank you, thank you. And thank you, thank you. So now can I request Aragarbai to give formal vote of thanks, make it informal on behalf of all of us. Please. Om Shanti. நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் நம்மிடம் இல்லை. இந்த பாட்டு பொய்ன்னு இப்ப நான் நிரூபிக்க போறேன். ஆமா சிஸ்டர், பாபா பாட்டு. ஸோ சங்கம யுகத்தில் வந்து பாபா நம்மளை ரொம்ப சிறப்பாக வந்து வளர்ப்பினை கொடுத்துட்ருக்கார். தினமும் நமக்கு வந்து முரளியில் பல ரூபத்தில் பாபாவுடைய வளர்ப்பினை நமக்கு வந்து கிடச்சிட்ருக்கு. சிறப்பாக வந்து இது போல் ரிட்ரீட் அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம இன்னுமே ரொம்பவுமே நல்லா வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் பிராணப்பிரிய பாப்தாதா, தீதி நிர்மலா அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், சார்லி பாயுடைய இன்ஸ்பிரேஷன், ஸோ இதன் மூலமாக இந்த ரிட்ரீட் இவ்வளோ சிறப்பாக அமைஞ்சது. அவங்க எல்லாத்துக்கும் நம்மளுடைய மனதார நன்றி. மஞ்சு பேனுக்கு நன்றி சொல்கிறதுக்கு முன்னால் நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். நான் வந்து இப்போ நாம் எப்போ இந்த தமிழ் ஃபேமிலி வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து டெவலப் ஆச்சு, நம்ம வந்து தமிழ் ரிட்ரீட் அடிக்கடி இயர்லி ஒன்ஸ் எப்படியும் நடத்திட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ நிறைய வந்து கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸு சென்னையிலேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸ்ரீலங்காவிலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க. நான் எப்போ மதுபன் போகும்போதும் தீதியை மீட் பண்ணும்போது இதை சொல்லணும்னு நினைப்பேன். தீதி ஒரு தடவை மஞ்சு பேன் வந்து ரிட்ரீட்டுக்கு அனுப்புங்க. ஏன்னா இவங்க மதுபன்லேயே இருக்காங்க, தீதி கூடயே இருக்காங்க. இப்போ இவங்களை வந்து ஒரு தடவை ரிட்ரீட்டுக்கு அனுப்பலாம்ல அப்படிங்கிற தாட் எனக்கு எப்போ வந்துட்டுருக்கோம். ஆனால் தீதிகிட்ட இதை பேசுகிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு தெரியாதா என்ன நாம் வந்து சொல்லணுமா அப்படி இன்னொரு தாட் வந்துட்டு இருந்தது. அதனால் தீதிகிட்ட இது வரைக்கும் அதை பற்றி பேசுனதில்லை. ஆனால் தீதி அவ்யக்தமானதுக்கப்புறம் கூட வந்து ஃபஸ்ட்டு ஒரு சேவை இவங்க ஆஸ்திரேலியா வந்து நமக்கெல்லாம் இன்றைக்கி அவங்களுக்கு பாபா வரதானம் கொடுத்தது போல் நானும் நீயும் சேர்ந்து நறுமணத்தை பரப்புவோம் அப்படிங்கிறதுக்கு போல் அந்த வரதானத்தை ப்ராக்டிக்கலாக நமக்கு அனுபவம் செய்ய வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப இதயத்திலிருந்து மனப்பூர்வமாக நன்றி நன்றி நன்றி. இப்போ நாம் இங்கே வந்தோம், நல்லபடியாக ஸ்டே பண்ணோம், நல்லா சாப்பிட்டோம், எவ்வளோ நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸு. சிஸ்டர் ரெபேக்கா, அப்புறம் ஜெசிகா அண்ட் ஜெஸ்ஸி அக்கா,
அதனால் ஜெஸ்ஸி அக்கா அப்புறம் நம்ம லூரா ரெசிடென்ட்ஸ் எல்லாரும் நமக்கு வந்து கோபி அக்கா எல்லாரும் நமக்கு வந்து இவ்வளோ நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணி உடலாலையும் மனதாலையும் எந்த விதத்துலையும் எந்த கஷ்டம் இல்லாமல் நாம் பரிபூர்ணமாக நிறைவாக எல்லாத்தையும் அடைந்து இங்கேருந்து போகிறதுக்கான ஒரு எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. இந்த ரிட்ரீட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு மூல காரணமாக இருந்து எல்லா விதமான செயல்பாடுகளையும் நல்ல சிறப்பாக செய்வதற்கு ஆதாரமாக இருந்த சிஸ்டர் ரஞ்சனி அப்புறம் சிட்னி ஆர்கனைசிங் டீம் எல்லாம் ரொம்ப ஒத்துழைப்போடு இந்த ரிட்ரீட்டை இவ்வளோ சிறப்பாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்க மரியா சிஸ்டர் தமிழ் பேசுகிறாங்களா என்னமோ தெரியாது, ஆனால் ஃபுல் தமிழ் ரிட்ரீட் இங்கே அட்டன் பண்ணாங்க. சிஸ்டர் மரியா கொஞ்சம் ப்ளீஸ் கம் ஹியர், கம் இன் த ஃப்ரண்ட், ப்ளீஸ் கம். ஸோ அவங்க வந்து இந்த ரிட்ரீட்டுடைய ஒவ்வொரு ஃபுல் ரிட்ரீட்டும் அட்டன் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு தெரியல, ஆனால் எல்லா விதத்துலையும் வந்து வாட்டி ஸோ எல்லா விதத்துலையும் வந்து சகயோக் பண்ணி ஹெல்ப் பண்ணி ரொம்ப கோஆப்ரேட்டிவாக நமக்கு வந்து இந்த ரிட்ரீட்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சிஸ்டர் மரியா வந்துட்டு இந்த டெக்கரேஷன் சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸு எல்லா விதத்துலையும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நான் ஃபஸ்ட்டு நாள் வந்து என்ட்ரு ஆகும்போது அங்கே முன்னால் இந்த டெக்கரேஷன் பார்த்து இவங்க தான் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு பார்த்ததுமே அவங்கள்ட்ட அந்த ரெகனைஸ் பண்ணுறோம். ஸோ வெரி நைஸ் எல்லாம். இப்போ மஞ்சு பேன் எல்லாருமே வந்து நாம் அவங்க சொன்ன ஞான கருத்துக்களை எல்லாம் தெளிவாக கேட்குறதுக்கு, காதால் தெளிவாக கேட்குறதுக்கு, கண்ணால் பார்க்குறதுக்கு எல்லா விதமான லைட் அண்ட் சவுண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிருஷ்ணாபாய் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கும் வந்து ரொம்ப 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 நன்றி. சதீஷ்பாய் இங்கே இல்லை, ஆனால் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏற்பாடெல்லாம் அவர் ரொம்ப சிறப்பாக செய்திருந்தார். அவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இது கூடவே வந்து இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, நீங்கள் எல்லாருமே இவ்வளவு அன்போடு, இவ்வளோ ஒரு ஈடுபாடோடு, இவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு மற்ற ஸ்டேட்ஸ்ல இருந்தும் கூட இவ்வளவுக்கு வந்து முயற்சி எடுத்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்து இந்த ரிட்ரீட்டை அட்டன் பண்ணது இந்த லூராவையே இந்த ரிட்ரீட் சென்டரையும் எவ்வளவு அழகுபடுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக அனுபவம் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுடைய முயற்சி எடுத்து நீங்கள் இங்கே வந்து இவ்வளவுக்கு சிறப்பாக அட்டன் பண்ணி இந்த ரிட்ரீட்டை சிறப்பித்ததற்கு மிக்க மிக்க நன்றி. ஓம் சாந்தி. இப்போ வந்து பிரதர் கீர்த்தன் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபோட்டோ வீடியோன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டே இருந்தார். அவ்வப்பொழுது நமக்கு வந்து குரூப்லையும் போட்டுட்ருக்கார். ஸோ மெல்பர்ன்லேருந்து வந்தவங்க கேட்டாங்க, இந்த ஃபோட்டோலாம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படி சொல்லி. நான் சொன்னேன், யார் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரோ அவர்கிட்ட இருந்தது அப்படின்னா அது உலகத்துக்கே கிடைச்சது மாதிரி, அதை பற்றி கவலையப்படாதீங்க, எல்லாத்துக்கும் வந்து சேர்ந்துடும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனால் ரொம்ப அவருக்கு வந்து ரொம்ப விருப்பத்தோடு இந்த ஒரு சேவையை ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. மிக்க மிக்க நன்றி கீர்த்தன் பாய். ஓம் சாந்தி. அழகா நன்றி உரை கொடுத்த அழகர் பாய்க்கு மிக்க நன்றி. அழகான நன்றி அழகர் பாய்க்கு. வெரி பியூட்டிஃபுல். அண்ட் அஃப்கோர்ஸ் அது கூடவே மற்ற ஸ்டேட்ஸ்ல இருந்தும் பிளெஸ்ஸிங் கார்ட்ஸ் அண்ட் டோலி, பிரிஸ்பேன்ல இருந்து டோலி, மெல்பர்ன்ல இருந்து அழகான க்ளோசிங் செரிமனிக்கான பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுவும் 2 லாங்குவேஜில் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் ரியலி வெரி பியூட்டிஃபுல். So that we could also give it to the residents. So thank you for bringing the blessing cards, Melbourne, and also Toli from Brisbane, and the letter from Brisbane. Thank you. And also Toli, Variety Toli, Mangala, Sister Mangala, Mr. Bhavani, and Brother Satish, who offered us today morning tea, moon cake and all that. So thank you for everyone. And now as இந்த எல்லா கிளாஸஸும் வந்து ரெக்கார்டிங் பண்ணியிருக்கு, ஸ்பெஷல் மஞ்சு பென்ஜி உடைய கிளாஸஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு.
ஸோ அதை எல்லாமே அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரு டிரைவ்ல போட்டு அந்தந்த ஸ்டேட் கோஆர்டினேட்டர்ஸ்க்கு கீர்த்தன் பாய் வந்து ஷேர் பண்ணுவார். அதுக்கப்புறமா அவங்க ஊரில் அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படி நம்ம வந்து செய்யலாம். ஸோ கீர்த்தன் பாய் வில் டூ தட் இன் ஃபியூ டேஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லா ஊர்ல இருந்தும் இப்போ அடுத்தது அவங்க பிரிஸ்பேன் போகிறாங்க, மெல்பர்ன் போகிறாங்க. ஸோ கைண்ட் ரிக்வெஸ்ட், பிரிஸ்பேன்லேயும் மெல்பர்ன்லேயும் நீங்கள் ஒரு 2 டேஸில் உங்கள் ப்ரோக்ராம்ஸ் முடிஞ்ச பிறகு 2 டேஸில் நீங்கள் ஒரு ஷார்ட் ரிப்போர்ட் அண்ட் செலக்டட் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிங்கன்னா ஸோ வி கேன் ப்ரிப்பேர் த ஓவரால் ரிப்போர்ட். தேங்க்யூ. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் இப்போ எல்லாரும் ஒரு 2 மினிட்ஸ் பாபாவுடைய நினைவில் அமர்வோம். மஞ்சுபென் கிட்ட இருந்து எல்லாரும் நம்ம திருஷ்டி எடுப்போம். அதுக்கப்புறமா I feel very happy. I have this invitation for Tamil retreat. Actually, in the beginning of my Brahmin's life, I was a baby 35 years ago, and I spent a lot of time with Daddy Gusa, where she trained me and teach me we don't need a language. That is, I feel the happiness in this retreat this weekend. I feel family love, and I really, really like it. Yes, I feel that. And I really like it, Tamil songs. And for me, Tamil language is like a music. And yes, I take with me is just the silence, especially this morning for Amplifela was really, really special. Baptata was really special. I feel beyond. And thank you, everyone, for welcoming me. Om Shanti. Thank you so much, Sister Maria. So after 2 minutes silence, Melbourne will, yeah, there is a Tamil talk at Tungabi today, yeah, 6 p.m. And Tuesday evening at 5 o'clock, there is advanced class for the new students. So anyone in Sydney can join. I mean, most welcome. Tuesday evening at 5 o'clock and today 6 p.m. at Tungabi. ஸோ இப்போ 2 நிமிடம் நம்ம சைலன்ஸில் அமர்ந்த பிறகு மெல்பர்ன் ஃபர்ஸ்ட் வந்து கேன்பரால இருந்து ஒரே ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க. கம் 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 சிஸ்டர் விஜயலக்ஷ்மி, one soul from Canberra. ஓம் சாந்தி. எல்லாரையும் கண்டதில் மிக்க மகிழ்ச்சி. என்ன வந்து எனக்கு கிளாஸ் தந்து சகல உதவிகளும் இப்போ இந்த இடத்த வந்து இறையருளோட நிற்கிறான்னு சொன்னால் அது சகலதுக்கும் மிக்க நன்றி. அதை வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்பப்படுறேன். இப்போ டிரான்ஸ்போர்ட் அடிக்கடி நான் கேம்பரா இருந்து சிட்னிக்கு வந்து இங்கே வந்தது, அரேஞ்ச் பண்ணது, எல்லோரையும் சந்தித்தது, எனக்கு எதுவுமே சொல்ல வார்த்தை வருது இல்லை. இப்படி ஒரு ஹாப்பியாக இருக்குது. பெரிய ஒரு நன்றி. தேங்க்யூ. Oh, yeah, helping mothers. Thank you, Vijay Kumari sister. Let's have a minute.
Melbourne. Souls Madala. Melbourne sisters and brothers, come forward. உங்களுடைய நேம் பேட்ச்ல உங்களுடைய பெயர் ஸ்லிப்பு மட்டும் எடுத்துட்டு பேட்ஜஸ் வந்து நீங்க ரிசப்ஷன்ல கொடுத்துருங்க. அப்படி உங்களுக்கு தெரியும் பாத் மேட்ஸ் டவல்ஸ் அப்புறம் once again யார்கிட்டயாவது ஏதாவது freedom பார்த்தீங்க நன்றி நன்றி பாபா let us know. நன்றி சொல்கின்றேன் பாபா நன்றி நன்றி பாபா ரூம் கீஸ் ஞாபகமா எடுத்துட்டு வாங்க. நன்றி சொல்கின்றேன் பாபா தினந்தோறும் என்னை காணவரினாய் வழியாத ஞானத்தை எனக்காக தருகின்றாய் அதற்காக சொல்கின்றேன் நன்றி அதற்காக சொல்கின்றேன் நன்றி 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 பாபா நன்றி சொல்கின்றேன் பாபா அஞ்ஞான இருளில் தெரியாமல் இருந்தேன் நீ வந்து எனக்கு வழிகாட்டி நின்றாய் அஞ்ஞான இருளில் தெரியாமல் இருந்தேன் நீ வந்து எனக்கு வழிகாட்டி நின்றாய் உன்னை பல ஜென்மமாகவே நானும் கூட யார் என்று அறியவில்லையே என்னை தேடி வந்துதான் உண்மை சொல்லி யார் என்று புரிய வைக்கின்றார் யார் என்று தெரிய வைத்து காரணம் புரிய வைத்து மனதில் இன்பத்தை தந்தாய் அதற்காக சொல்கின்றேன் நன்றி அதற்காக சொல்கின்றேன் நன்றி 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 பாபா நன்றி சொல்கின்றேன் பாபா நன்றி நன்றி பாபா நன்றி சொல்கின்றேன் பாபா மெய்யான அன்பை எனக்காக தருகிறாய் உனத்தாலே நீயும் அலங்காரம் செய்கிறாய்
மெய்யான அன்பை எனக்காக தருகிறாய், குணத்தாலே நீயும் அலங்காரம் செய்கிறாய். முள் போல் இருக்கும் உலகிலே நீயும் என்னை பூ போல் பார்த்து கொள்கிறாய். என்னிடம் இருக்கும் குறைகளை நீக்கி நீயும் தேவைகள் அனைத்தும் தருகிறாய். தேவதை வாழ்வு தந்து தேவதை ஆக்கி மகிழ்ந்து மனதில் ஓரிடம் தந்தார். அதற்காக சொல்கின்றோம் நன்றி, அதற்காக சொல்கின்றோம் நன்றி, அதற்காக சொல்கின்றோம் நன்றி, அதற்காக சொல்கின்றோம் நன்றி. நன்றி நன்றி பாபா, நன்றி சொல்கின்றேன் பாபா. நன்றி நன்றி பாபா, நன்றி சொல்கின்றேன் பாபா. தினந்தோறும் என்னை